பிரதமர் அவர்கள் சொன்னார், நம் நாட்டு மக்கள் காங்கிரஸ் கட்சியை பார்வையாளர் இருக்கையிலே அமர வைப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் என்று. அதாவது எதிர்கட்சி இருக்கையிலே கிடையாது, பார்வையாளர் இருக்கையிலே மக்கள் காங்கிரஸ் கட்சியும் யாரெல்லாம் குடும்ப ஆட்சி, லஞ்சத்தை வைத்த ஆட்சி, யாரெல்லாம் அடாவடித்தனமான அரசியல், யாரெல்லாம் ஜாதி அரசியல் செய்து கொண்டு இந்திய அரசியல் வானிலை பறந்து கொண்டிருக்கின்றார்களோ அனைவரையும் மக்கள் விசிட்டர்ஸ் கேலரியில, பார்வையாளர் கேலரியிலே அமர வைப்பதற்கு தயாராகி விட்டார்கள் என்று பிரதமர் சொன்னார். ஐயா, இந்த 5 கருத்துக்கள் இன்னைக்கு அரசியல் எப்படி இருக்குது அப்படிங்கறது தெளிவா சொல்லுங்க ஐயா. இந்த 5 கருத்துக்கள் மட்டும்தான். இன்னைக்கு காங்கிரஸை பொறுத்தவரை இந்திய மக்களை சோம்பேறிகளாக பார்த்தார். பேடிஎம் கொண்டு வந்த பொழுது, ஆன்லைன்ல பண பரிவர்த்தனை செய்ய முடியும் என்று சொன்ன பொழுது நம்முடைய பி சிதம்பரம் சொன்னார், இந்திய மக்கள்னால முடியாது, எப்படியா பண்ணுவாங்க. நேரு அவர்கள் இந்தியர்களை ஒரு காலத்திலே சோம்பேறிகள் என்று சொன்னார். இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக இருந்த ஒரு காலத்திலே உழைப்புக்கு நாம் பெயர் போனவர்கள் அல்ல, வேகமாக வளர்ச்சி இந்தியாவிற்கு வராது. ஆனால் மோடி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவும் உங்களுடைய உழைப்பை நம்பித்தான் மோடி அவர்களுடைய ஒரு முடிவும் எடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஆன்லைன் பண பரிவர்த்தனை நடத்த முடியாது என்று சொன்னார்கள். இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய 100 ரூபாய் ஆன்லைன் பண பரிவர்த்தனை, டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடந்தால் 54 ரூபாய் இந்தியாவிலிருந்து நடக்குதுங்க ஐயா. 46 ரூபாய் உலக நாடுகள் சேர்ந்து நடத்துறாங்க. அந்த அளவுக்கு எதையெல்லாம் முடியாது ஆர்டிகல் 370 எடுக்க முடியாது, எடுத்து காட்டினோம். ராமர் கோவிலை கட்ட முடியாது, கட்டி காட்டினோம். தைரியமான முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியாது என்று சொல்லும் பொழுதெல்லாம் செய்து முடிக்க முடியும் என்று சொன்ன நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2024 உங்கள் எழுச்சி எல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் தெளிவாக இருக்கின்றீர்கள். ஆற்காடு எவ்வளவு பழமையான ஊருங்க ஐயா, எவ்வளவு பழமையான ஊர். சோழர் காலத்துல, பல்லவர்கள் காலத்துல, விஜயநகர பேரரசு காலத்துல, நவாபு காலத்துல, தொண்டை மண்டலத்திலே ஆற்காட்டுக்கு என்று ஒரு தனி பெயர். 4 ஆட்சியாளர்கள் காலத்திலும் கூட அதிகாரத்திலே கோலோச்சிய ஒரு ஊருக்கு வந்திருக்கின்றோம். ஆறு என்று சொன்னால் அத்தி மரங்கள் அதிகமாக இருந்த காடுகளுக்காக இது ஆற்காடு என்று மாறியது. அத்தி மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காடா. அப்படிப்பட்ட சரித்திர புகழ் மிகுந்த உங்களுடைய ஊருக்கு வந்திருக்கின்றோம். 1100 ஆண்டுகள் பழமையான வரதராஜர் கோவில் இங்கே அமைந்திருப்பது நம் அனைவருக்கும் கூட தொடர்ந்து ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கு. வடராமேஸ்வரத்தினுடைய ராமநாதேஸ்வரர் கோவில் உங்களுடைய தொகுதியில் ஆற்காட்டில் அமைந்திருக்குதுங்க ஐயா. இதை விட சிறப்பு, 110 ஆண்டுகளாக இந்த பகுதியில் இருந்து வெளியாகக்கூடிய ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கம் எவ்வளவு துல்லியமானது நாங்க ஐயா. இந்தியாவில் உங்களுடைய ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கத்தை வாங்கி டேபிள்ல வச்சா போதும். இந்த ஆண்டு நான் வரும்பொழுது பார்த்தேன், ஆற்காட்டுக்கு வருவதற்கு முன்னாடி அந்த பஞ்சாங்கத்தை ஒருக்கா பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட பார்க்கலாம். ஐயா, நீங்க நம்ப மாட்டீங்க, தென் தமிழகத்தினுடைய கனமழையை பஞ்சாங்கத்திலே சொல்லி இருக்கின்றார்கள். தென் தமிழகத்தினுடைய வரலாறு காணாத கனமழை. இதை தாண்டி இஸ்ரேல் பாலஸ்தீனுடைய போரை உங்களுடைய பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்காங்க. நம்ப முடியுமாங்க ஐயா? 2 விஷயங்களை கவனித்துக் கொண்டு வந்தேன். உங்களுடைய ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கத்துல 2 விஷயங்களை துல்லியமாக தெல்ல தெளிவாக ஒரு செய்தித்தாளை படித்தால் எப்படி இருக்கும் என்பதை 110 ஆண்டுகளாக இந்த மண்ணிலிருந்து வரக்கூடிய பஞ்சாங்கம் அவ்வளவு துல்லியமாக சொல்லி இருக்கின்றார். என்னங்க ஐயா, ஆண்டவன் இருக்கின்றான், பரம்பொருள் இருக்கிறது, இறையருள் இருக்கிறது, கோயில்கள் இருக்கிறது என்பதை ஆற்காட்டினுடைய சீதாராமையர் பஞ்சாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஐயா, ரொம்ப நாளைக்கு வாழக்கூடிய கோரிக்கை, நகரிலிருந்து திண்டிவனத்திற்கு ரயில் பாதை வேண்டும் என்று கேட்டீர்கள். ரொம்ப நாள் கோரிக்கை. நேற்று பட்ஜெட்டை யாராச்சும் பாத்தீங்களா? 2 தினங்களுக்கு முன்பு பட்ஜெட்டில் 350 கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கிவிட்டோம். வேலை முடிந்துவிடும். உங்களுடைய கோரிக்கையை நம்முடைய இந்த பகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் ரயில்வே மந்திரியை போய் ஒரு 3 மாதத்திற்கு முன்பு சந்தித்து இந்த முறை பட்ஜெட்டில் அதற்கு 350 கோடி ரூபாய் நகரிலிருந்து திண்டிவனத்திற்கான ரயில் பாதைக்கு 350 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கொடுத்திருக்கிறோம். சகோதர சகோதரி, நீண்ட நாள் கோரிக்கை, இன்னைக்கு மகிழ்ச்சியாக பெருமிதமாக சொல்லுகின்றோம். அதை நிறைவேற்றிவிட்டோம். வேலை நடக்கும். நீண்ட நாள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். சகோதர சகோதரிகளே, சொன்னபடி அதிகமாக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பல. காவல்துறையும் கூட நாம் கசக்கி பிழியக்கூடாது. பெண்கள் பத்திரமா வீருக்கு போகணும்.
குழந்தைகள் இருக்கிறாங்க. 11 மணியை தாண்டி 11 காலம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஐயா, ஒரே ஒரு வேண்டுகோளை கொண்டு வச்சுட்டு போறாங்க ஐயா. அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதி இந்த முறை என்னுடைய அன்பான வேண்டுகோள், நரேந்திர மோடி ஐயாவுக்கு நீங்க அதை ஒப்படைச்சிருங்க ஐயா. நரேந்திர மோடி ஐயாவுக்கு ஒப்படைச்ச எல்லா பிரச்சனையும் தீர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட தீர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. நரேந்திர மோடி ஐயாவை நம்பி வேட்பாளரை பார்க்காதீங்க. நரேந்திர மோடி ஐயாவை நம்பி இந்த பாராளுமன்றத்தை நரேந்திர மோடி ஐயாவுக்கு ஒப்படைச்சது. அது ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான். யார் வேட்பாளராக அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் நின்றாலும் அந்த வேட்பாளருடைய பெயர் நரேந்திர மோடி மட்டும்தான். நரேந்திர மோடிக்கு வேலை செய்வதற்கு இந்த கட்சி ஒரு வேட்பாளரை கொடுக்கிறோம் ஐயா. நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்கு வேலை செய்வார். அதனால் எழுச்சி மிகுந்த சகோதர சகோதரிகளே, அற்புதமான அன்பை பொழிந்திருக்கின்றீர்கள். நேரமாகி காலம் கடந்திருந்தாலும் கூட இடைத்தை விட்டு அசையாமல் நம்முடைய சகோதர சகோதரிகள் குழந்தைகள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். கொஞ்சம் தாமதமா காலை சென்னையில நம்முடைய பாராளுமன்றத்திற்கான கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்துவிட்டு அதன் பிறகு செய்யாறிலே ஆரம்பித்த பயணம், அதன் பிறகு செய்யாறை முடித்துவிட்டு அடுத்த சட்டப்பேரவை தொகுதி வந்தவாசியை முடித்துவிட்டு இன்னைக்கு ஆற்காடு 3வது சட்டப்பேரவை தொகுதியை முடிச்சிட்டு இருக்கிறோங்க ஐயா. அதனால் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. தாமதமானதற்காக என்னுடைய மன்னிப்பை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக பொறுமையா இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நன்றியை தெரிவித்து, எங்களோடு இருங்கள், மாற்றத்திற்கு தயாராக இருங்கள், உங்கள் நம்பிக்கை எந்த காலத்திலும் கூட வீண் போகாது என்கின்ற வார்த்தையும் உங்களுக்கு சொல்லி, நாளை நமது 2024 நமது 400 எம்பிக்களை தாண்டி பாரத பிரதமர் அவர்கள் கம்பீரமாக அந்த இருக்கையிலே அமரப் போகின்றார். அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் இருந்தும் கூட நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாரத பிரதமருக்கு நீங்கள் காணிக்கையாக கொடுப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். மிகச் சிறப்பாக எழுச்சி மிகுந்த இந்த யாத்திரையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய எல்லா சகோதர சகோதரிகள், மாவட்டத்தினுடைய எல்லா தொண்டர்கள் சார்பாக நம்முடைய அற்புதமான ஆற்றல் மிகுந்த மிக கடுமையாக உழைக்கக்கூடிய மாவட்ட தலைவர் அண்ணன் விஜயன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் சகோதரி கார்த்தியாயனி அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய மாநில செயலாளர் சகோதரர் அஸ்வத்தாமன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய விவசாய அணியினுடைய மாநில தலைவர் கோயம்புத்தூர்ல இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அண்ணன் ஜி.கே. நாகராஜன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அமைப்பாளர் ரயில்வேல பெரிய பெரிய பொறுப்பில் இருந்து உங்களுடைய பகுதிக்கு நீங்க 350 கோடி ரூபாய் ஒதுக்கி கொண்டு வந்திருக்கோம்னா அதுல மிக முக்கியமான ஒரு வேலையை பார்த்த அண்ணன் எம்.கே. ரவிச்சந்திரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, பாராளுமன்றத்தினுடைய இணையமைப்பாளர் அண்ணன் தசரதன் அவர்களும் மோடி நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் தனிகாச்சலம் அவர்கள், அண்ணன் வெங்கடேசன் அவர்கள், அண்ணன் ஜி.வி. பிரகாஷ் அவர்கள், அண்ணன் சேட் அவர்கள், அண்ணன் பாலமுருகன் அவர்கள், அண்ணன் வரத அவர்கள், அண்ணன் பாஸ்கரன் அவர்கள், அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு மற்றும் ஒரு முறை நம்முடைய காவல்துறை சகோதர சகோதரிகளுக்கு, நீங்க வந்திருக்கக்கூடிய எல்லா இந்த மாற்றத்திற்காக துணிந்து நிற்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகள், என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய கதாநாயகன் நீங்கள் தான். நேரத்தை பார்ப்பது கிடையாது, எதையும் பார்ப்பது கிடையாது. இந்த யாத்திரை உங்களுடைய யாத்திரையாக பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆற்காட்டிலே சரித்திரம் படைத்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி, பாரத் அன்னையின் புகழ்.